அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த பதிவில் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரகநிலைகள் எப்படி இருக்குது, இந்த கிரகநிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன, இது பற்றின முழுமையான விளக்கங்களையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த 2024ஆம் ஆண்டின் இறுதி மாதமான டிசம்பர் மாதம் பல்வேறு வகையிலுமே உங்களுக்கு நன்மைகளை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆண்டின் இறுதி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதத்தின் கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரகநிலைகள் மூலம் உங்களோட இந்த மீனம் ராசியில் உள்ள புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உண்டாகும், இது பற்றிய தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மீனம் ராசியில் உள்ள புரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள்: உங்களோட ராசியில் ராகு பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும், கலசரஸ்தானத்தில் கேது பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சந்திரனும், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும், அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவானும், இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகள் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாற்றம் பெறும் அன்னைக்கே சூரியன் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறார். அன்றைக்கே சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். இந்த மாற்றங்கள் மூலம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, அன்பிற்கு மட்டுமே அடிபணியக்கூடியவங்களாகவும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திறம்பட செயலாற்றி அந்த விஷயத்தில் முன்னுரிமை பெறணும் அப்படின்னு நினைக்கிற இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கிரக சஞ்சாரங்களுமே உங்களுக்கு சாதகம் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. இதன் மூலம் இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பான ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உண்டாகியிருக்கு. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் சேர்ந்து கலந்து கொள்ளும் வாய்ப்பும் அமையும். செவ்வாய் சஞ்சாரம் உங்களை இடமாற்றத்திற்கு ஏற்படுத்தலாம். எடுத்த காரியம் தாமதப்படுமே ஒழிஞ்சு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அதனால கவலைப்படாதீங்க. இரவில் நீண்ட நேரம் கண் விழிச்சு வேலை பார்க்குற மாதிரியான சூழ்நிலை உருவாகலாம். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட லாபங்கள் குறைவாக இருந்தாலுமே மன திருப்தி பெற முடியும். ஆனாலும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுருக்கவங்க எப்பொழுதுமே ஒரு மாதிரி பிஸியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். செலவுகள் அவ்வப்போது அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. கடன் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்புடனும் செயல்படணும். உங்களுக்கு இந்த மாதம் குடும்பஸ்தானத்தை அதிபதி செவ்வாயே அலங்கரிக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த அனைத்து மன வருத்தங்களும் கஷ்டங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகளுமே பூர்த்தியாகும் வாய்ப்பை பெறுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குறதன் மூலம் கொஞ்சம் செலவுகள் கூடும். ஆனாலும் உங்களுக்கு இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும். ஏன்னா ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டுட்டு இருந்த பொருட்களை எல்லாமே வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. விருந்தினரின் வருகை உங்களோட இல்லத்தில் இன்னுமே மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பஸ்தானம் கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. இதுவரைக்கும் இருந்த மனசாபங்கள் நீங்கி உங்களோட இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெண்களுக்கு பயணம் செல்லும் வாய்ப்புகள் இருக்கும். எடுத்த வேலையை செய்து முடிக்க கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். வழக்கத்தை விடவே கூடுதலாக உழைக்கிற மாதிரியான சூழ்நிலை அமையும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கூட தேடி வரும். நண்பர்களால் இருந்து வந்த தொல்லைகள் தானாக உங்களை விட்டு விலகிடும். கண்கள் உபத்திரம் அவ்வப்போது ஏற்படுங்கிறதுனால கண்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கடமைகளை நீங்கள் சரிவர செஞ்சீங்கன்னா நன்மைகள் அதிகமாக பெற முடியும். அறிவாற்றலும் செயல் திறமையும் கூடும். உழைப்பு வீண் போகாது, அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் இந்த மாதம் எவ்வளவு முயற்சிகளையும் உழைப்பும் போடுறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் காணும் மாதமாக அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு கல்வி விஷயத்தில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சா கூடுதலாக நேரம் எடுத்து பாடங்களை படிக்கிறது நல்லது. பொறுப்புகளுமே உங்களுக்கு இந்த மாதம் அதிகரித்து காணப்படும். மீனம் ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் பல விதத்திலுமே உங்களுக்கு மரியாதையும் புகழும் அதிகரித்து காணப்படும். மற்றவங்க பிரச்சனைகளில் மட்டும் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களோட பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீங்க. ஆனால் மற்றவங்களோட பிரச்சனையில் நீங்கள் போய் மூக்க நுழைக்கும் பொழுது தேவையற்ற வீண் வாக்குவாதங்களுக்கு ஆளாகலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் இனி உங்களை விட்டு விலகிடும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தாமதங்கள் இனி இல்லைங்க.
கூடிய விரைவில் பழைய பாக்கிகளுமே வசூலாகும். வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவி தக்க சமயத்தில் உங்களை வந்தடையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் கூடிய விரைவில் உங்களோட கை வந்து சேரும். மேலதிகாரிகளின் உதவியுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். சக ஊழியர்களின் மத்தியில் இதுவரைக்கும் நிறைய எதிர்ப்புகளை சந்தித்து வந்திருப்பீங்க. அந்த எதிர்ப்புகள் எல்லாமே தானாக விலகிடும். உங்கள் கூட வேலை செய்யும் சக ஊழியர்களுமே உங்களை புரிந்து நடந்துக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களோட பணிகளை அனைவரும் பாராட்டும் வகையில் இருக்கும். அதன் பிறகு உத்திராட்டதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களோட குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். உறவினர்களின் வருகையின் மூலம் இன்னுமே ஆனந்தம் அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். நிலம் வீடு மூலம் உங்களுக்கு லாபம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்த சண்டைகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். சுவையான உணவு கிடைக்கும். குடும்பத்தோட சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் அமையும். இதுவரைக்கும் இருந்ததை விடவே இந்த மாதம் இந்த உத்திராட்டதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனோபலம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் உதவியும் கிடைக்கப்பெறும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இந்த மாதம் ரேவதி நட்சத்திரக்காரங்க எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும். வீண் அலைச்சல்கள் உண்டாகும். எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடியும். பணவரத்து எப்பவும் போலயே இருக்குங்க. எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல இருந்த தாமதம் நீங்கும். இந்த மீனம் ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகளும் கஷ்டங்களும் விலக நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானை வியாழக்கிழமையில் வணங்கி வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கை முன்னேற்றம் தரும் வகையில் அமையும். உங்களோட வாழ்க்கையில் மன அமைதி ஏற்படவுமே குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். இந்த மாதம் மீனம் ராசி அன்பர்களுக்கு உங்களோட உத்தியோகத்தில் நீங்கள் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற கொஞ்சம் கடினமாக உழைச்சிங்கன்னா கட்டாயம் வெற்றி பெற முடியும். உங்களோட முயற்சிக்கான முழு பலன்களையுமே பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. புதிய வேலை தேடுறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான ஒரு சரியான நேரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களோட திறமை தாங்க. சுய தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது சொந்தமாக தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலுமே இந்த மாதம் உங்களோட உழைப்பு மற்றும் முயற்சியை நீங்கள் முதலீடாக பயன்படுத்திக்க ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் கூட்டு தொழிலுக்கு மட்டும் ஏற்றதா இல்லை. கணவன் மனைவி உங்களோட உறவில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் காதலர்களின் உறவு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். உங்களோட உறவில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். இந்த மாதம் அனுபவங்கள் உங்களுக்கு மலரும் நினைவுகளாக இருக்கும். உங்களோட உறவு விவகாரத்தில் எக்காரணம் கொண்டும் மூன்றாம் நபரின் தலையிட்ட அனுமதிக்காதீங்க. கணவன் மனைவி உங்களோட உறவில் சில சிரமங்களை சந்திக்க நேரிடலாம். ஒன்றாக ஒரு ஆழமான எதிர்காலத்தை உறுதிப்படுத்த இந்த கடினமான நேரத்தில் தம்பதிகள் பொறுமையாக இருக்கிறதும் நல்லது. சண்டை சச்சுரவுகளின்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதன் மூலம் நன்மையை பெற முடியும். பெரியவங்களோட தொடர்புகள் மிகவும் சவாலாக தாங்க இருக்கும். இதன் மூலம் குடும்பத்தில் அவ்வப்போது ஏற்படும் பிரச்சனைகளை விட்டு கொடுத்தும் அனுசரித்து செல்வதன் மூலம் சிறப்பான பலன்களை பெற முடியும். குழந்தைகளுடன் உங்களோட உறவு மிகவும் இறுக்கமாக இருக்கும் சூழ்நிலையிலே கொஞ்சம் அவங்கக்கிட்ட மனம் விட்டு பேசுகிறது நல்லதாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களோட சேமிப்பு கணிசமாக உயர்ந்து காணப்படும். இது உங்களின் பொருளாதார மேன்மையை அதிகரிக்கும் ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களோட வங்கி இருப்பு மற்றும் முதலீடு எல்லாமே அதிகரிக்கும் வாய்ப்பும் இருக்குது. பொருளாதார தன்மையை பார்த்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு விஷயத்தை முன்னோக்கி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு உழைப்பு போடுறீங்களோ அவ்வளவு முன்னேற்றம் காணும் சிறப்பான பலன்களையுமே பெறக்கூடிய சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பாக உணர்வீங்க. இந்த மாதம் பிறருக்கு பணத்தை கடனாக கொடுக்கறத தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் திரும்ப பெறுவது ரொம்பவும் கடினமாக இருக்கும். பண விஷயத்தில் உங்களோட வாழ்க்கை துணை மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஆதரவாக இருப்பாங்க. உங்களோட நண்பர்கள் உங்களுக்கு நிதி ஆலோசனைகளை வழங்கலாம். அது உங்களுக்கு உதவியாகவும் இருக்கும். அவர்களின் உதவியோட நீங்கள் பயனுள்ள நிதி சார்ந்த முடிவுகளை ரொம்பவும் தைரியமாக எடுக்கலாம். மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் தொடங்க என்றவங்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான வாய்ப்புகள் அமையும். அதற்கான வாய்ப்புகள் கை வந்து சேரும். இருந்தாலுமே குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்குறது கொஞ்சம் நல்லது. அது பாதுகாப்பானதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் எளிதில் நிர்வகிக்கவும் முடியும். தொழில் முதலீடு லாபத்தை கொடுக்கும். கூட்டு தொழிலில் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றவங்க கூட
தொழிலில் கூட்டு சேர இந்த மாதம் உரிய மாதம் இல்லை. இந்த காலகட்டத்தில் உங்களோட கீழ் பணிபுரிகிறாங்க இல்லையா, அவங்கள அப்படியே நம்பாமல் கொஞ்சம் அவங்க மேலே கவனத்தையும் செலுத்தணும். சுருக்கமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வணிக முயற்சியில் கவனமாக பரிசீலித்து திட்டமிட்டு செஞ்சு சிறப்பான பலன்களை உங்களால் இந்த மாதம் பெற முடியும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.